அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். காலல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இங்கு ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த வார மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ரித்வானும் மினல்லாஹ், அல்லாஹுவிடத்தில் இருந்துள்ள திருப்தி என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படையான மார்க்க செய்திகளை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலான் என்ற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அமல்களால் அந்த மாதத்தை அலங்கரித்து நம்முடைய மீசான் தராசில் நன்மைக்குரிய பகுதியை அதிகப்படுத்துவதற்காக இறைவனால் வருடத்தில் ஒரு மாதமாக வழங்கப்பட்ட இந்த ரமலான் மாதத்தில் நன்மைகளை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அதிகரித்துக் கொள்கிறோமோ அந்த நன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கான செயல் திட்டங்களும் நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வெளிநாட்டில் சொந்த ஊரை விட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு கடுமையான முறையில் உழைத்து பெருமளவில் பொருளாதாரத்தை சேகரித்து அதை ஒன்றுமே தன்னுடைய பொருளாதாரத்தை சொந்த ஊருக்கு கொண்டு வர முடியாமல் தானும் அனுபவிக்க முடியாமல் எல்லாவற்றையும் இழந்து நெருக்கடியாக ஆகக்கூடிய நிலையை விட மிக மோசமான நிலை, நன்மைகளை செய்து மறுமை நாளில் அந்த நன்மையை கொண்டு பயனடைய முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு இழிவு நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. நான் ஏராளமான நன்மைகளை செய்தேன், ஆனால் எந்த நன்மையும் எனக்கு பயன் தரவில்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் சென்று விடக்கூடாது. என்றால் இறை திருப்தி என்றால் என்ன, இறைவனுடைய திருப்தியின் அவசியம் என்ன என்பதை ஒவ்வொரு ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள் திருமறை குர்ஆனில் பார்க்கலாம். சூரா தௌபா என்ற 9வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தின் கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடுகிறது. நான் கொடுக்கிற வாக்குறுதிங்கிறான் அல்லாஹ். ஈமான் கொண்ட ஆண்களே, ஈமான் கொண்ட பெண்களே, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு, அதன் கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடுகிறது, இது நான் கொடுக்கிற வாக்குறுதி. சொல்லிவிட்டு சொல்கிறான், ஹாலிதீன ஃபீஹா, ஒரு நாள் தங்க வச்சுட்டு நான் வெளியே அனுப்புறதா இல்லை. 1 ஆண்டு 100 ஆண்டு 1000 ஆண்டு 1 கோடி ஆண்டு இந்த வேலையே கிடையாது. நீங்கள் உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க வெளியே வர மாட்டீங்க, உங்களுக்கும் மனசு வராது, நானும் வெளியே அனுப்புறதா இல்லை. நீங்கள் என்றென்றும் நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் நீங்கள் தங்குவீர்கள். ஓ மசாக்கினு தொய்யிபத்தும் ஃபீ ஜன்னாத்தி அதன், அதன் என்ற அந்த சொர்க்கத்தில் மிக பிரம்மாண்டமான தூய்மையான மாளிகைகளும் மிக பெரும் வசிப்பிடங்களும் அங்கு இருக்கிறது என்று அந்த சொர்க்கத்தை சிலாகித்து சொல்லிக்கொண்டே வந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ரித்வானும் மினல்லாஹி அக்பர். இவ்வளோ பெரிய சொர்க்கம் கிடைக்குது இல்ல, நீங்க நோயோடு உலகத்தில் வாழ்ந்தீங்க, இங்க நோய் இல்லாம வாழ போறீங்க. அழுது கொண்டும் கவலையோடும் ஒவ்வொரு நாள் காலை பொழுதை அடையும் போது இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிச்சுக்கிட்டே எந்திரிச்சிங்க, இங்க கிடையாது. எந்த விதமான துன்பம் இல்லாத, மரணம் இல்லாத, எந்த விதமான சென்டிமெண்ட் இல்லாத, சுமைகள் இல்லாத, எந்த விதமான பழுக்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க. நிரந்தரமாக வாழ வைக்கிறேன். ஆனால் இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை விட மேலான ஒரு இன்பம் இருக்கிறது என்றால் ஒரு ரித்வானும் மினல்லாஹி அக்பர், அது அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய திருப்தி தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்தை விட மேலான ஒரு பரிசு. இந்த பரிசு சொர்க்கவாசிகளுக்கு தான் கிடைக்கும். சொர்க்கமும் சொர்க்கத்தை விட மேலான பரிசான அந்த இறை திருப்தியும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் தொடர்ச்சியாக, ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَلِيمُ, இதுதான் மிக மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். எது வெற்றி? நீங்கள் உலகத்தில் மனைவி திருப்தியை, கணவன் திருப்தியை, பெற்றோர்கள் திருப்தியை, உலக மக்களுடைய திருப்தியை கூட நீங்கள் பெற்றுவிடலாம்.
அல்லாஹ்வுடைய திருப்தி பெறுவது மட்டும்தான் வெற்றி என்று இறைவன் திருக்குரானில் 9வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்தில் சொல்கிறான். இந்த வசனமே நமக்கு எதை தெளிவாக்குகிறது என்றால், சொர்க்கம் முஸ்லிம்களுடைய அடிப்படை இலக்கில் ஆணி வேறு அதுதான். அதை விட மேலானது என் திருப்திங்கிறான்ல. சொர்க்கமெல்லாம் கிடக்குது மூளையில, அதை விட பெருசரா ஏன் திருப்தி? நான் உன் மீது கொள்ளக்கூடிய திருப்தி இருக்கிறதே சொர்க்கத்தை விட மேலானது என்று இறைவன் சொல்கிறான். அதே போன்று திருக்குரானில் சூரா ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயம் 162 163 அல்லாஹ் பேசுகிறான். அஃபமனித்தபா ரித்வான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியில் இருப்பவன் சிறந்தவனா? கமம் பா பி சஹத்தி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தின் மீது அந்த விளைவின் மீது இருக்கக்கூடியவனை போன்ற அல்லாஹ்வின் திருப்தியில் இருப்பவனும் சமமான்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒருத்தன் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, வியாபாரத்துல, அமல்கள்ல எல்லாத்திலும் அவன் நோக்கம் என்ன? அல்லாஹ் திருப்திப்பட்டா போதும்பா, அல்லாஹ் மன்னிச்சா போதும்பா, இதான் அவனுடைய நோக்கம். ஒருத்தன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ரெண்டு பேரும் சமமாவார்களா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ மஅவாஹும் ஜஹன்னம், அல்லாஹ்வின் கோபத்திற்காக போராடுறானே அவன் நரகவாசி. ஓ பீஸல் மசீர், அது தங்கும் இடத்திலேயே மிக மோசமான இடம். ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ், யார் அல்லாஹ்வின் திருப்திக்காக போராடுகிறானோ அவனுக்கு உயர்வான அந்தஸ்துகள் இருக்கிறது. வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை அல்லாஹ் நன்கறிந்தவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று 3வது அத்தியாயத்துடைய 162 163வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை என்னவென்றால், இறை திருப்திக்காக போராடுறவனுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது. யாரெல்லாம் இறை கோபத்துக்காக, அதுக்கு மாற்றமா நடந்தாலும் இறை கோபம் தான். ஒருத்தன் இறை திருப்திக்கு போராடலைனால அவன் எதுக்காக போராடுறான்? இறைவனுடைய கோபத்திற்கு போராடுகிறான். அவன் நரகம்தான் செல்வான். தங்கும் இடத்தில் மிக மோசமான இடம் அந்த நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, இவ்வளவு விஷயம் அல்லாஹ் சொல்றானே, அந்த இறை திருப்தி அவ்வளவு முக்கியமானதா அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு அனுப்பியாச்சு. இந்த ஆரம்ப சொர்க்கவாசி முதல்ல போயிருவாங்க. நரகம் போய் வேதனை அனுபவித்து இறைவனுடைய கருணையால் மன்னிக்கப்பட்டு அடுத்தடுத்த தரங்கள்ல உள்ள சொர்க்கவாசியும் போயிருவாங்க. எல்லாம் போய் நரகம் பூட்டப்பட்டுருச்சுன்னா இனி நரகத்திலிருந்து அடுத்த ஒருத்தர் வெளியே வர முடியாது. அவர்கள் எல்லாம் நிரந்தர நரகத்திற்குரியவர்கள். சொர்க்கமும் பூட்டப்பட்டுரும். இனிமேல் யாரும் வெளியே வர போறது இல்லை. அவங்களுக்கு ஆசை இல்லை, அல்லாஹ்வும் அனுப்ப போறது இல்லை. அப்ப சொர்க்கத்திற்குரியவர்கள் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வருவானாம். வந்து நடக்கக்கூடிய காரியத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் அழைப்பான். உடனே அந்த சொர்க்கவாசிகள் எல்லாரும் அணி திரண்டு வந்துருவாங்க. நபிமார்களில் ஆரம்பித்து ஷஹீதுகள், நல்லோர்கள், எல்லா மக்களும் வந்து நிற்பாங்க. வந்து சொல்லுவார்கள், லப்பைக்க, இறைவா நாங்கள் ஆஜராகிவிட்டோம். வஸஅதைக்க வல் கைரு குல்லுஹு யதைக்க, நாங்கள் உன் பக்கம் ஆஜராகிவிட்டோம், உன் பக்கம் தான் எல்லா நன்மைகளும் இருக்கு, நீ என்ன சொல்றியோ நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு வந்து நிற்போம். இறைவனுடைய அருளால் நாமும் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய இடத்துல அல்லாஹ் நம்மளை ஆக்கணும். அப்படி வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சொர்க்கத்தில் ஏதாவது குறை இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கணும். ஒரு வீட்டு வாடகைக்கு இருக்கிறோம். அந்த வாடகைக்கு இருக்கிற வீட்டில் ஓனர் அடிக்கடி வந்து கேட்கறது என்ன, எதுவும் பிரச்சனை இருக்குதா, எதுவும் டேப் மாற்றணுமா, பெயிண்ட் அடிக்கணுமா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இது உலகத்தில் கேட்பாங்கல்ல. இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவன் அமைத்திருக்கிற சொர்க்கத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் வந்து கேட்கிறான், ஏதாவது பிரச்சனை இருக்குதா? மனிதர்கள்ட்ட குறை கண்டறலாம், அல்லாஹ்ட்ட குறை காண முடியுமா? அவன் கொடுத்ததுல அல்லாஹ் இதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது, இது சரியில்லை, நீ தப்பா கொடுத்துட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய விதத்தில் அல்லாஹ் வைப்பான வைக்க மாட்டான். திருக்குரானில் சூரா முல்கிலே அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் வானத்தை பாருங்கள், ஏதாவது அந்த படைப்புல ஒரு சின்ன குறையை பார்க்க முடிகிறதான்னு கேட்கிறான். மறுபடியும் பாரு, ஒரு குறை இருக்குதா? இறைவனுடைய படைப்புல குறையே கிடையாது. குறை இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு படைக்கப்படுற சொர்க்கத்துல குறை இருக்குமா? எல்லா சொர்க்கவாசிகளும் சொல்றாங்க, யாரெல்லாம் குறைன்னு சொல்லுங்க, என்ன இருக்கு? கேட்கறத விட அதிகமாவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு என்னெல்லாம் மனசுக்கு நாங்கள் ஆசைப்படுறோமோ அதை நாங்கள் சொல்வதற்கு முன்பு கிடைக்குது. இதை விட நாங்கள் என்ன எதிர்பார்க்க போறோம்? எங்களை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றவில்லையா? எங்கள் முகத்தை வெண்மையாக்கவில்லையா? எங்களை சொர்க்கத்தில் குடியமர்த்தவில்லையா? நாங்கள் என்ன கேட்ட போறோம்? எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கேட்கறதுக்கு ஒண்ணு இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டான்ல. அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதை விட மேலான ஒன்றை நான் தரட்டுமா? இது எல்லாத்தை விட மேலான ஒண்ணு இருக்குதுப்பா, அதை நான் கொடுக்க வாங்குறோம். சொர்க்கவாசிகளுக்கு ஆசை தாங்கல, நம்ம கற்பனைக்கு எட்டாத சொர்க்கத்தை கொடுத்துட்டான். இதுக்கு மேல அல்லாஹ் என்னத்தை தரப்போறான்? அல்லாஹ் என்னத்தை தரப்போற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், வஹில்ல அலைக்கும் ரிதுவானி, எனது திருப்தி இனி உங்கள் மீது ஹலாலாக்கப்பட்டு விட்டதுங்கிறான் அல்லாஹ்.
எனது திருப்தி உங்கள் மீது இன்றைக்கு பரிபூரணமாக்கப்படுகிறது. ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு இனி ஒரு நாளும் உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன். எனது கோபத்திற்கு அப்பாற்பட்டவங்களா நீங்க ஆயிட்டீங்க. நான் கோபப்படுறது அடுத்து புது படைப்பு மேல படுறனோ அல்லது நரகவாசி மேல படுறமோ அது தனி. என் கோபத்துக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் இனி ஒரு காலமும் உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன். இறைவனுடைய நேரடி வாக்குறுதி. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய முழு திருப்தி உனக்கு கொடுத்துட்டேன், நான் உங்கள் மீது திருப்தி கொண்டு விட்டேன் என்று. அந்த சொர்க்கவாசிகளில் அதில் அதிக அமல் செய்த நபிமார்களும் உண்டு, மிக குறைவாக அமல் செய்தவர்களும் உண்டு, அமலை செய்யாதவர்களும் அங்கு உண்டு. நன்மையை செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல, இறைவனுடைய அருளால் மன்னிக்கப்பட்டவர்களும் உண்டு. அல்லாஹ் மொத்த சொர்க்கவாசிகளுக்கும் சொல்கிறான், இனி என்னுடைய திருப்தியை உங்கள் மீது தருகிறேன். இறைவனுடைய திருப்தியை அளவிட முடியாது. அதற்கு ஒரு சான்றை கூட நீங்கள் பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி. அல்லாஹ்வுடைய திருப்தியினுடைய அளவு என்ன? திருப்திங்கிறது ரொம்ப கஷ்டமான சொல்லா இருந்தா நேசம்னு வச்சுக்கலாம். ஒரு அது புரியறதுக்கு அதுக்கு ஒரு நெருங்கிய ஒரு வார்த்தை நேசம். இப்ப அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு அளவு என்ன? ஒரு 50 கிலோ இருக்கும், 100 கிலோ இருக்கும், 5000 கிலோ இருக்கும். அதுக்கு ஏதாவது அளவு இருக்கிறதா? அதுக்கு நபி அவர்கள் சொல்றாங்க, அன்னை ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஒருவர். அவர்கள் ஒரு நாள் பொழுது சுபுகு தொழுகையை வீட்டில் தொழுது விட்டு அந்த முசல்லாவில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக புறப்படுறாங்க, தொழுகிறாங்க. சூரிய உதயம் வரை இருக்கிறாங்க. முழுமையாக சூரிய உதயமானதுக்கு அப்புறம் லுஹா தொழுது விட்டு வீட்டுக்கு வராங்க. வர்ற வரை ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா அதே முசல்லால இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுவைரியாவே, நான் போகும்போது இருந்த மாதிரி தான் இருக்கிறியா அல்லது வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு வந்து அடுத்த கட்ட அமல்ல உட்கார்ந்து இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கிறேன். தொழுது முடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தங்க? திக்ருகள் துஆக்கள் ஓடி இருக்கு, அதான் விஷயம். அங்க கூடுதலா உட்கார்ந்து இருக்கிறோம், ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், முசல்லால உட்கார்ந்து இருக்கிறோம்னா நோக்கம் என்ன? அதிகமான திக்ருகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுவைரியாவே, உன்னை விட்டு பிரிந்ததிலிருந்து ஒரு 4 சொற்களை ஒரு 3 முறை நான் துதித்தேன். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு 4 வார்த்தைகள் ஒரு 3 முறை நான் சொன்னேன். இன்று முழுக்க நீ சொன்ன அனைத்து திக்ரை விட எனது திக்ர் மேலானது. நாங்க இன்னைக்கு முழுக்க நீ என்னன்னாலும் சொல்லியிருக்கலாம். நீ சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கலாம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லியிருக்கலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கலாம். நீ என்ன சொன்ன எனக்கு தெரியுமா? நீ எதை சொல்லி இருந்தாலும் சரி, உனது அனைத்து திக்ரை விட நான் சொன்ன திக்ர் மேலான நன்மைகளை பெற்றுத் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. நமக்கு நம்ம ஸ்டைல பிரிச்சோம்னா அது 5 வார்த்தையா பிரிக்கிறது. ரசூலுல்லாஹ் அரபு ஸ்டைல சொல்றாங்க, அது 4 வார்த்தைகளை கொண்டது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, இது ஒரு வார்த்தை. வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அதுக்கு என்ன அர்த்தம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், வ பிஹம்திஹி, அவனை போற்றுகிறேன், அதத ஹல்கிஹி, அவன் படைப்பினுடைய எண்ணிக்கை அளவிற்கு. அல்லாஹ்வுடைய படைப்பு எண்ணிக்கை சொல்ல முடியாது இல்ல. கடல்வாழ் உயிரினத்தை இன்னும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நிலவாழ் உயிரினத்தை இன்னும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். புதுசா பூச்சிகள் இப்பமா உருவாவது, அதெல்லாம் ஆதம் நபி காலத்திலே படைக்கப்பட்டது. புதுசா எந்த ஒரு படைப்பு இப்ப எல்லாம் கொடுக்கல. மனிதர்களை படைப்பதற்கு முன்பு எல்லா ஜீவராசியும் உலகத்துல எல்லாம் படைச்சிட்டான். புதுசா ஒரு பூச்சி கண்டுபிடிக்கப்படுது, ஒரு ஊர்வன கண்டுபிடிக்கப்படுதுன்னா இன்னைக்கு தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனை 1000 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த பூச்சி இனத்தை வந்து மனித குலமே அறிந்து வைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு தெரியாத எத்தனையோ படைப்புகள் இன்னும் உலகத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், உன் படைப்பின் எண்ணிக்கை அளவிற்கு உன்னை நான் புகழ்கிறேன். ஒரு ரிதா நஃப்ஸிஹி, உனது திருப்தியின் எண்ணிக்கை அளவிற்கு உன்னை புகழ்கிறேன். திருப்திக்குன்னு ஒரு அளவு உண்டுல்ல, அது எவ்வளவு எனக்கு தெரியாது, அவ்வளவு தூரம் உன்னை புகழ்கிறேன். அடுத்து பாருங்க, வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி, உன் அர்ஷுடைய எடை அளவு, வானம் பூமியை தூக்கி உள்ள வச்சிடலாங்கிறான். வசிய குர்ஷியு சமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமி தூக்கி சுருட்டி உள்ள வச்சிடலாம். அவ்வளவு பெரிய அர்ஷுடைய எடை எவ்வளவோ அவ்வளவு உனக்கே புகழ் அனைத்தும். ஓ மிதாத கலிமாத்திஹி, உன்னிடத்தில் இருக்கிற வார்த்தைகளின் எண்ணிக்கை அளவிற்கு. நமக்கு அறிவு கம்மி, நமக்கு எவ்வளவு வார்த்தை தெரியும்? தமிழ்ல ஒரு 10,000 வார்த்தை தெரியுமா? தமிழ் அல்லாத வேற லாங்குவேஜ்ல ஒரு 1000 2000 வார்த்தை தெரியுமா? மொத்த மனிதர்களுக்கு எவ்வளவு தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு வார்த்தைகள் தெரியுமோ அளவே கிடையாது, அவ்வளவு தூரம் அவனுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த துஆ திக்ரை சொல்லி தராங்க. இதுல ஒரு விஷயத்தை பாருங்க, ஒரு ரிதா நஃப்ஸிஹி, உன் உள்ளத்தின் உவப்பை, உன்னுடைய திருப்தியின் அளவிற்கு உனக்கே புகழ் அனைத்தும். அளவே கிடையாது, அது அளவிட முடியாத அளவிற்கு திருப்தி. அதனால தான் அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பார்த்து சொன்னான், இனி எப்போதும் கோபப்பட மாட்டேன். இதான் அல்லாஹ்வுடைய திருப்தி. அல்லாஹ்வுடைய திருப்தி எப்படி? தந்தை பிள்ளையை பார்த்து சொல்லுவார், மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க, நான் உங்க மேல நேசத்தோடு இருக்கிறேன். அது கொஞ்ச நேரம் தான். அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா அடுத்து கோபம் வந்துடும். அது அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது.
ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மீது நிரந்தரமாக நான் அன்பு வைத்திருக்கிறேன், திருப்தி கொள்கிறேன் என்றால் அது அளவிட முடியாத ஒரு திருப்தியை கொண்டவன் அல்லாஹ் என்பதை, அந்த திருப்தியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. சரி, இந்த திருப்தி எல்லாம் பெறுறதுக்கு பெரிய பெரிய காரியம் பண்ணணுமா? நான் சின்ன சின்ன காரியத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தி எடுத்துறோம். சின்ன காரியம். மனிதர்களை திருப்திப்படுத்த நீங்க எவ்வளவோ செலவு பண்ணணும். ஒரு பிள்ளையை திருப்திப்படுத்த இருக்குதே, பைக் வாங்கி கொடுக்கணும், போன் வாங்கி கொடுக்கணும், கார் வாங்கி கொடுக்கணும். இவ்வளத்தையும் கொடுத்து ஒரு குறை வச்சுட்டீங்கன்னா அந்த பிள்ளை பெற்ற தாயும் தந்தையும் குறை பேசும், மனைவி குறை பேசும், கணவன் எல்லா உணவுகளையும் தயாரிச்சு கொடுத்து, ஆடையை துவைச்சு கொடுத்து, எல்லா விதமான சௌகரியங்களையும் வீட்டில் ஏற்படுத்தி கொடுத்தாலும் சாப்பாடுல ஒரே ஒரு முடி இருக்கும். என்னத்தை உன்னை கட்டிக்கிட்டு என்ன அப்படின்றாரு. சாப்பாடுல இருக்கிற ஒரு முடிதான். ஆனா துவைச்சு கொடுத்த அயன் பண்ணி கொடுத்த ட்ரெஸ் கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. வீடை சுத்தமா வச்சிருக்கிறது கண்ணு முன்னாடி தெரியாது. காலையில மத்தியானம் இரவு சுட சுட உணவு வர்றது கண்ணு முன்னாடி தெரியாது. ஒரே ஒரு முடி சாப்பாடுல இருந்து என்ன ஆயிரும்? திருப்தி இல்லாம போயிடும். ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் அற்ப காரியத்தில் அல்லாஹ் திருப்தி கொள்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் சாப்பிடுகிறான் பசிக்காக, அல்லாஹ்வுடைய உணவு எடுக்கிறான், தனது பசியை நிறைவேற்றுகிறான். பசியை முடித்து தனது உணவு தேவை நிறைவேற்றி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையில் அல்லாஹ் திருப்தி அடைகிறான். போதும், அவ்வளவுதான். இதை தாண்டி என்ன நீ செய்ய போற? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டே போதும். தாகத்தை தண்ணீரை எடுத்து குடிக்கிறான், தாகம் தணிகிறது, அல்ஹம்துலில்லாஹ்ங்கறான், அல்லாஹ் திருப்தி கொண்டுட்டான். அவ்வளவுதான். இறைவனுடைய திருப்தி எப்படி? லட்ச ரக்காயத்து தொழு அவசியமே கிடையாது, லட்ச நோன்பு வை அவசியம் கிடையாது, லட்ச ஹஜ் செய் தேவையே கிடையாது. நீ சாப்பிட்டு விட்டு இந்த சாப்பாடு எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், அவன் கொடுக்கலன்னா என்னுடைய நிலைமை என்னன்னு அதை நினைச்சு நீ சொன்னி அல்ஹம்துலில்லாஹ், நான் திருப்தி கொண்டுட்டேன். நீ குடித்து விட்டு உன் தாகம் தெளிந்த பிறகு சொல்லுகிற அந்த அல்ஹம்துலில்லாஹ்வில் நான் உன்னை திருப்தி கொண்டேன். இறைவனுடைய திருப்தி ரொம்ப லேசா கிடைச்சிரும். ஆனால் மனிதர்களில் அதிகமானவர்கள் இறை திருப்திக்காக வேண்டி போராடுவது கிடையாது. நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா? உலக திருப்தியை அல்லாஹ்வுடைய திருப்தியோட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய திருப்தி ரொம்ப கம்மியாவே தெரியுது நமக்கு. உலக மனிதர்களுடைய திருப்தி ரொம்ப பெருசா தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க, இறை திருப்திக்காக போராடுற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒரு மனிதன் போர்க்களத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறான், போர்க்களத்துக்கு போறான், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்து அநியாயக்காரர்களுக்கு எதிராக, அநீதி இழைத்த மக்களுக்கு எதிராக போரிட்டு தான் மரணம் அடைய வேண்டும் என்ற ஏக்கத்தோடு செல்லக்கூடிய ஒரு அடியான். அவனை முத வரிசையில் நிக்க வச்சாலும் நிற்பான். முத வரிசை எதுக்கு? அதிகமான வீர தீரமான செயல்களை செய்யக்கூடியவங்கள முன் வரிசையில் வைப்பாங்க. கொஞ்சம் பயந்த சுபாகம் கொண்டவங்க, ஆயுதத்தை சரியான முறையில் கையாள தெரியாதவங்கள முன்னாடி வைக்க மாட்டாங்க. இவன் செத்துருவான் சீக்கிரத்தில். யார் முன்னாடி நிக்கணும்? கரெக்டா ஆயுதத்தை லாபகரமாக கையாள தெரியணும், எதிரிகளை கடுமையான முறையில் தாக்க தெரியணும். அந்த ஆயுத பிரயோகம் யாருக்கிட்ட கரெக்டா இருக்குதோ அவன் தான் முன் வரிசையில் இருப்பான். அவனைத்தான் இஸ்லாமிய அரசாங்கமாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த ராணுவமாக இருக்கட்டும், கையில துப்பாக்கியை கொடுத்து எதிரியை போய் சந்தின்னு சொல்லக்கூடியது ஒரு சிறந்த வீரன் தான் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு இறைவனுக்குடைய திருப்திக்காக போராடுறவன் நிலைமை என்ன தெரியுமா? அவன் முன் வரிசையில் நிக்க வச்சாலும் அவன் நிற்பான். எப்ப நீ முன் வரிசையில் வேண்டாம், நீ பின்னாடி போய் நில்லுனாலும் அவன் நிற்பான். அவன் உதவி செய்ய வேண்டும் என்று அவன் அவன் எதிர்பார்த்து வருவான். ஆனால் அவன் உதவி யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அவன் பரிந்துரை செய்வான், அவன் பரிந்துரை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் அவன் நிற்பான். நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? போராடலாம் வந்திருக்கிறோம். நம்ம மூலையில் உட்கார வச்சுட்டாங்க, அவன் நினைக்க மாட்டான். நம்ம முன்சப்ல உடலையே அவன் நினைக்க மாட்டான். நம்ம எவ்வளவு உதவி பண்றோம், நம்மளை யாரும் கண்டுக்கலையே அவன் நினைக்க மாட்டான். நம்ம எவ்வளவு பரிந்துரை செய்யறோம், நம்ம பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படலையே அவன் நினைக்க மாட்டான். ஏன்? அவனுடைய நோக்கம் என்ன? இறை திருப்திக்காக வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? இவன் பார்க்கணும், அவன் பார்க்கணும், தலைவர் பார்க்கணும், ரசூலுல்லாஹ் பார்க்கணும், நம்மளை புகழணும், அதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனது நோக்கம் என்ன தெரியுமா? மேல இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் முன் வரிசையில் இருக்கிறவன் எப்படி பார்க்கறானோ அப்படித்தான் என்னையும் பார்க்கறான். கடுமையாக போராடுறவன் எப்படி பார்க்கறானோ அப்படித்தான் என்னையும் பார்க்கறான். நான் என் வேலையை கரெக்டா பண்ணிட்டா போதும், எனக்குன்னு கொடுத்த வேலையை செஞ்சுட்டா அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவோம் என்பதை அந்த அடியார் உணர்ந்து கொள்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அடியார் தான் சொர்க்கவாசினாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஜிஹாதுக்குன்னு இல்லை, நீ எந்த ஒரு அமலையும் செய்யுங்க, நாம மதிக்கப்பட்டாலும் படாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக வைத்து அமல் செய்தால், வாழ்ந்தால் இறைவனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம எவ்வளவு தொழுகிறோம், நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதிகமாக தொழக்கூடியவர்களை இந்த சமூகம் கண்டுக்காது. நம்மளை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது கண்டுக்கணும்? என்ன தேவை வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கால் வீங்க தொழுது வீட்டில் தொழுது இருப்பாங்களா, பள்ளியில தொழுது இருப்பாங்களா? கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பள்ளிகள் தொழுது இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அந்த ஆசையே கிடையாது. நபி அவர்கள் கால் வீங்க தொழுததை 2 தோழர்கள் தான் பார்த்திருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் 2 பேர் மட்டும் தான் அறிவிப்பாங்க. ஒன்னு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று பிலால் ரதியல்லாஹு அவர்கள். ஆயிஷா நாயகி கூட இருந்தாங்க. பிலால் ரதியல்லாஹு அவர்கள் ஃபஜ்ருடைய வேளையில்
ரசூல்லாவை சந்திக்க வந்தாங்க. அந்த 2 பேர் தான் தெரியும். ரசூல்லா என்னைக்காவது வெளியே வந்து சொன்னாங்களப்பா, நான் கால் வீங்கன்னு தொழுதுகிட்டு இருக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய நான் தியாகம் பண்றது என்ன படைச்சவனுக்கு தெரிஞ்சா போதும், மற்றவனுக்கு ஏன் தெரியணும், அது தோழர்களுக்கோ தோழியர்களுக்கோ ஏன் தெரியணும். அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய திருப்திக்காக போராடுறோமா, உலக மக்களினுடைய திருப்திக்காக போராடுகிறோமா என்பதை இந்த காரியங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த இறை திருப்தி என்னைக்கு அடிபடுதோ அன்னைக்கு ஒரு பாவம் நம்ம உள்ளத்துல ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். உள்ள வர்றது யாருக்குமே தெரியாது. ஒரு மிகப்பெரிய விஷ செடி அது. கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்க. இறை திருப்திக்காக போராடக்கூடிய ஒவ்வொரு அடியாரும் அந்த இறை திருப்தியை இல்லாமல் நாசமாக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தின இடமெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கைக்குரிய சென்சிட்டிவான பகுதின்னு அர்த்தம். ரசூலா இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க நீங்க, அது ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம். ரசூல்லா சொல்கிறார்கள், நான் உங்களில் அதிகமாக பயப்படுகிறேன். இந்த வார்த்தையை ஒரு சில இடத்துல தான் பயன்படுத்திட்டாங்க, எல்லா இடத்துலையும் சொன்னதில்லை. சஹாபாக்களை பார்த்து ஒரு இடத்துல சொல்றாங்க, தோழர்களே உங்கள்கிட்ட நான் அதிகமாக பயப்படுறது தெரியுமா, முன் சென்ற சமூகத்திற்கு வழங்கப்பட்ட செல்வத்தை போன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவன் போட்டி போட்ட மாதிரி நீ போட்டி போட்டு அவன் மறுமையை அழிச்ச மாதிரி நீ அழிச்சிட்டு போயிருவியோ நான் பயப்படுறேன். அப்ப சென்சிட்டிவான அர்த்தம். இந்த விஷயம் என்னது, இது ரொம்ப டேஞ்சர். ரசூல்லா பயப்படுறாங்கன்னா அது டேஞ்சரான ஒரு விஷயம். ரசூல்லா அதே மாதிரி சொன்னார்கள், நீங்கள் உலக லாபத்திற்காக வேண்டி சண்டையிட்டு ஒருவருக்கொருவர் உங்கள் கழுத்துக்களை நீங்கள் வெட்டிக் கொள்வீர்களோ என்று நான் பயப்படுறேன். அப்ப டேஞ்சர்னு அர்த்தம். அது மாதிரி ரசூல்லா சொன்னாங்க, நான் உங்களிடத்தில் அதிகம் பயப்படுவது தெரியுமா, ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பை நினைத்து நான் பயப்படுகிறேன். இணை வைப்பு பாரதூரமான விளைவு. இணை வைப்பாளர்களுக்கு நிரந்தர நரகம், இணை வைப்பாளர்களுக்கு சொர்க்கம் கிடையாது, இணை வைப்பாளர்கள் அமல்கள் அழிக்கப்பட்டு விடும், நிரந்தர நரகம் என்ற அளவிற்கு சொல்லப்பட்ட அந்த இணை வைப்புல நான் பயப்படுறது எது, நீ பெரிய இணை வைப்புக்கெல்லாம் பெற மாட்டேன். சிலையை வணங்கணும், இறந்து போனவரை வணங்கணும், அல்லது ஒரு மரத்தை வணங்கணும், செடியை வணங்கணும், அதெல்லாம் ரொம்ப தெளிவா ஆயிட்ட. நீ எதை எதை எப்படி எப்படி மதிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு மரத்தை மரமா தான் பார்க்கணும், மண்ணை மண்ணா தான் பார்க்கணும், செங்கலை செங்கலா தான் பார்க்கணும், மனுஷனை மனுஷனா பார்க்கணும், கல்ல கல்லா பார்க்கணும், உனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ ஷிர்க் வைக்க மாட்டேன். ஆனால் நான் பயப்படக்கூடியது தெரியுமா, ஷிர்குல் அஸ்கர், ஒரு சிறிய இணை வைப்பு இருக்கு, அது உள்ள வர்றதும் தெரியாது வெளியே போறதும் தெரியாது, அப்படி உள்ள வரும். உன் உள்ளத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆட்டத்தை கண்டுட்டு போயிரும். நீ மவுத்து வரைக்கும் தெரிந்து கொள்ள மாட்டேன் நீ ஷிர்க்ல இருக்கிறன்னு உனக்கு தெரியாது. மத்த ஷிர்க்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஒருத்தன் தாயத்தை கட்டுறான்னு வைங்க, ஹதீஸை பார்க்கறான், தாயத்தை தொங்க விட்டவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, ஹதீஸ் இருக்கு. அதை பார்த்தோன்னே உன் உள்ளத்துல உறுத்தும், அட தாயத்தை தொங்க விட்ட ஷிர்க், நான் தாயத்தை தொங்க விட்டுருக்கிறேன்னு தெரிஞ்சிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அத்தா காஹினன் வ அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூலு, யார் ஒருவன் ஒரு ஜோசியக்காரனிடத்தில் சென்று அவன் சொல்லுவதை உண்மை என்று நம்புகிறானோ, ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நபிக்கு அருளப்பட்ட வேதத்தை அவன் மறுத்து விட்டான். ஜோசியக்காரன் போறவன்லாம் தெரியுமா இல்லையா, அந்த ஹதீஸை படிக்கும்போது நம்மளை தான் சொல்லுது, வேற யாரையும் சொல்லல, நம்மளை தான் குறிக்குதுன்னு தெரியுமா இல்லையா. எல்லா ஷிர்க்கையும் அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இந்த ஷிர்குல் அஸ்கர் அவனாக உணராதவரை வேற யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன ஷிர்குல் அஸ்கர்? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் தொழுவான், அடுத்தவன் பார்க்கணுமேன்னு தொழுவான். யாராவது சொல்ல முடியுமா? இப்ப நான் என்னுடைய வழிபாட்டை பிறர் பார்க்கணும், மெருகூட்டி அதை நினைக்கணும், பெருமையாக பேசணும் நான் செய்யறேன். நான் அறியாதவரை யாருக்கும் தெரியாது. நீங்க 10ஓட 11 தொழுகையாளியா தான் பார்த்துட்டு போவீங்களே தவிர இந்த நபர்கிட்ட இந்த பாவம் இருக்குது, இதை எச்சரிக்கை செய்யணும் யாரும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது லேசில் வந்துடும், நான் அதிகமாக உங்கள்கிட்ட பயப்படுறேன். நாங்க மறுமை நாளின் இதனுடைய விளைவு என்னவாகும் தெரியுமா? அல்லாஹ் மக்ஷர் மைதானத்தில் மொத்த மனித குலத்தில் இணை வைப்பாளர்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்களை தவிர மொத்த முஸ்லிம்கள் நிறுத்தி வைப்பான். தனது திரையை விளக்கி தனது கெண்டை காலை அல்லாஹ் வெளியே காட்டுவான். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி வழிபட்டார்களோ, அதுல பாவிகளும் இருக்கலாம். அதுல யார் இருப்பா? பாவி இருப்பான். ஒரு விபச்சாரம் பண்ணவன், மது அருந்தினவன், திருடினவன், ஏமாத்தினவன், மோசடி பண்ணவன், ஆனா அல்லாஹ்வுக்கு பயந்துருப்பான். இதுல பயப்படலைனாலும் ஆனா அல்லாஹ்க்கு தான்ப்பா தொழுகை, அல்லாஹ்க்கு தான் வழிபாடு, அதை தெரிஞ்சு வச்சிருப்பான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்று தெரிந்து வைத்திருப்பான். அவர்கள் அனைவரும் சுஜூதில் விழுவாங்க. யார் பெருமைக்காக, முகஸ்துதிக்காக, பிறர் பார்க்க வணக்க வழிபாடு செய்தானோ அவர்கள் தனித்து பிரித்து எடுக்கப்படுவாங்க. நயவஞ்சகர்களுடைய லிஸ்ட் அதெல்லாம். இந்த இறை திருப்தியை நாசமாக்கக்கூடிய காரியங்கள்ல ஒன்று இது. ரமலான் வருத, ரமலானுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, சில பேரெல்லாம் அதிகமான ஈடுபாட்டோடு வருவார்கள். எல்லாருக்குமே அந்த ஈடுபாடு வரும், கொஞ்ச நாள் அது குறைஞ்சிரும்.
அந்த குறையாம சில பேர் இருக்கிறாங்கல்ல, இது இறைவனுடைய அருள் அவங்களுக்கு இருக்கு. எடுத்தவொன்னே ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் குரானை முடிக்கணும்னு முடிவு எடுப்பாங்க. 30வது நாள் வரைக்கும் கரெக்டாக 2 ஜூஸ்ன்னு என்னாச்சு, 2 குரான் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்போ முதல் நாள் பிளான் போட்டோம், 30வது நாள் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு தோணும். இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கிபுர் எந்திக்கும். அது என்னவாகும்னா, நான் சரியா முடிச்சிட்டேன், நான் எவ்வளோ அழகாக அமல் செஞ்சிருக்கிறேன் தெரியுமா, 30 நாளில் 40 குரானை முடிச்சிட்டேன்லாம் பேசுவாங்க. எத்தனை ரக்காயத்து தொழுக, என் நாக்கு சும்மாவே இல்லை, திக்ர் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, அவ்வளோ இஸ்திக்பார் பண்ணியாச்சு, அவ்வளோ காரியங்கள் பண்ணிட்டோம். பெருமைப்பட பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஷிர்குல் அஸ்கர் உள்ள கூடி வந்துருச்சுன்னு அர்த்தம். அமலே செய்யாம இருப்பான் தெரியுமா, ரமலான் காலத்துல கூட அப்பம் கூட தொழாம அப்பம் கூட நோன்பு வைக்காம இருந்திருப்பானே, இவன் கூட இந்த பட்டியலில் வரல. இறைவனால் ஒருவேளை தண்டிக்கப்படலாம் அல்லது மன்னிக்கப்படலாம், அவன் சொர்க்கம் நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது. இவன் அமல் செஞ்சு என்ன ஆயிடுச்சு, பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. நமது அமல்களை பொறுத்தவரை அல்லாவுக்காகத்தான் செய்கிறோம்னு இருக்கணும். நீங்க வேற எதனாலும் உலகத்துக்காக செய்யுங்க, தப்பே கிடையாது. இப்ப வீட்டில் சிறப்பா பிரியாணி பண்றாங்க வீட்டில் உள்ள பெண்கள், யாருக்காக, கணவனுக்காக, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், பிள்ளைங்க நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், குடும்பத்தார் பக்கத்து வீட்டு பெண்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. நீங்க தப்பா, இது உலக காரியம், அது ஆசைப்படு படாமரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என் தொழுகை சூப்பரா இருந்துச்சுன்னு ஒரு ஆள் சொல்லணும், இதுதான் ஷிர்குல் அஸ்கர். இது உள்ள வந்துடக்கூடாது. இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்களில் பிறர் பார்க்க வேண்டும், பிறர் பெருமைப்பட வேண்டும், பிறர் என்ன நினைச்சு மெச்சுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் இறை திருப்தியை நீங்கள் மண்ணாக்கி விட்டீர்கள் என்ற அளவிற்கு இஸ்லாம் சொல்கிறது. இது நாம் ஒவ்வொருவரும் கருத்தில் கொண்டு அமல்கள் குறைவாகவே இருக்கட்டும், தப்பே கிடையாது. அந்த அமல்கள் பிறரிடத்தில் சொல்லி பெருமைப்படக்கூடிய வகையில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு, அதோட இந்த ஷிர்க், அதாவது இந்த இறை திருப்தி, அது நாசமாக்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்களில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் நன்றி கெட்டத்தனம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பல சூழ்நிலைகளை கடந்து செல்கிறோம். அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் நமக்கே தெரியும், முந்தைய வாழ்க்கையை விட நம்ம இப்ப சிறப்பா இருக்கிறோம். செல்வத்தில், ஆரோக்கியத்தில், நல்லது ஒரு வசதி, நல்லது ஒரு கண்ணியம், எத்தனையோ சூழ்நிலையில அல்ல மாத்திருக்கிறோம். ஒரு குறைஞ்சபட்சம் இது அல்லாஹ் கொடுத்தது தான். அல்லாஹ்வுக்கு ஏதாவது நம்ம வழிபாட்டின் வாயிலாக ஒரு நன்றி செலுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தையாவது வளர்த்து வச்சுக்கோங்க. இது எங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், நான் நல்லா வாங்கினேன், இந்த எண்ணம் வந்துடக்கூடாது. இந்த எண்ணம் வந்துருச்சு, நீங்க இறை திருப்தியை விட்டு நீங்கள் வெளியேறி விட்டீர்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், சூரா ஜுமர் என்ற 39வது அத்தியாயம் 7வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன் தக்ஃபுரு, மக்களை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்றால், இறை மறுப்பாளர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால், இன்னல்லாஹ கனியுன் அன்கும், உங்களை விட்டும் அல்லாஹ் தேவைகள் அற்றவன். நீ தொழுது நான் வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்கிறான் அல்லாஹ். மக்கள் எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, அதனால நான் செத்துருவானா, நீ எல்லாம் தொழமாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ற, எல்லா மக்களும் சேர்ந்து, எல்லா மனிதர்களும், எல்லா படைப்புகளும் சேர்ந்து நாங்கள் தொழமாட்டோம், நாங்கள் அல்லாஹ்வை வழிபட மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டா நான் செத்து போயிருவேனா? ஆனா நீ இல்லைன்னா இன்னொரு கூட்டத்தை உருவாக்கும்னு அழிச்சிட்டு, உங்களை விட்டும் நான் தேவையற்றவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா யர்தாலி இபாதிஹில் குஃப்ர், இறை மறுப்பை, நன்றி கெட்டத்தனத்தை அல்லாஹ் தன் அடியார்களிடத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வயின் தஷ்குரு யர்தாலக்கும், நீங்கள் ஒருவேளை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடத்தில் இருந்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் எதை திருப்திப்படுறான், இந்த நன்றி உள்ளம் இருக்கணும், மனசுல எப்போதுமே இருக்கும். அந்த எண்ணம் தான் என்றைக்கும் இறை திருப்தியை நம்ம பக்கத்தில் நெருக்கத்தில் கொண்டு வந்து வைக்கும். நீங்கள் பார்க்கலாம், காரூன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்ததாக திருக்குர்ஆன் சொல்கிறது. இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் பல கிரிமினல் உண்டு, அதுல ஒரு கிரிமினல் இவன் காரூன் என்ற ஒருத்தன். இவனுக்கும் மூசா நபிக்கும் சம்பந்தம் இருந்ததாக, பேசினதாக அப்படிலாம் எதுவும் வரல. அவன் ஒரு தனியா ஒரு சிற்றரசனா இருந்திருக்கிறான், இஸ்லாத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத ஒருவனாக இருந்திருக்கிறான். அவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வஆத்தைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவா, அவனுக்கு ஒரு பெரிய கசானாவை கொடுத்தோம். எப்படிப்பட்ட கசானா தெரியுமா, அவன் செல்வத்தை எல்லாம் அந்த குடோன்ல போட்டு அடைச்சு, கதவை மூடி, பூட்டை போட்டு, அந்த சாவி இருக்கும்ல, அதை ஒருத்தன் தூக்க முடியாது, ஒரு கூட்டம் வரணும். அந்த ஒரு கூட்டம் எப்படி இருக்கக்கூடாது, சாதாரண ஆட்களா இருக்கக்கூடாது, வலிமை மிக்க கூட்டமா இருக்கணும். அப்படி வந்தாலும் அந்த சாவியை சுமப்பதற்கு சிரமமா இருக்குங்கிறான்ல. சாவியுடைய லோட பாத்துக்கங்க, வலிமை மிக்க ஒரு கூட்டம் வந்து சிரமப்பட்டு தான் தூக்கணும். சாவி எவ்வளவு பெருசுனா, பூட்டு, கதவு, குடோனு, அதுக்குள்ள இருக்கிற செல்வங்கள் எல்லாம். இப்போ உலகத்துல இவன் தான், அப்படி ஒரு செல்வம் இப்ப இருந்துச்சுன்னா மொத்த நாடு அவன்கிட்ட தான் பிச்சை எடுக்கணும், அவ்வளவு பெரிய செல்வம் அது.
அப்படிப்பட்ட செல்வம் உள்ள அந்த காரூனை பார்த்து மக்கள் எல்லாம் சொன்னார்கள், உனக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறான், கொஞ்சத்தை ஏழைகளுக்கு நீ கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. கொடுக்குறேன் கொடுக்கல இப்படிதான் சொல்லணும். இல்லப்பா எனக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் அதையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நம்மள இப்ப அப்படிதான் லாஜிக் பேசுறோம். என்னப்பா தர்மம் பண்ணலையா, இல்லைங்க எவ்வளோ வேலைகள் இருக்கு தெரியுமாங்க, எவ்வளோ பல பிரச்சனைகள் குடும்பத்தில் ஓடுதுமா. 10 ரூபா தர்மத்துக்கு 10 மணி நேரம் உட்காந்து வியாக்கியானம் பேசுவோம். நம்ம 10 ரூபா சும்மா வருதா, மரத்தையே காய்க்குது அப்படின்னு நம்ம பேசுவோம். இப்படி பேசியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, அது பாவம் தான். அவன் என்ன தெரியுமா சொன்னா, இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மி இந்தின், என்னிடத்தில் இருக்கிற அறிவின் காரணமாகத்தான் அந்த செல்வம் வந்துச்சு. செல்வம் யாரு வந்தா, ஏன் புத்திசாலித்தனம். உனக்கு புத்தி இல்ல, உன்கிட்ட செல்வம் இல்ல, அல்லாஹ் கொடுத்தான்லாம் சொல்லாதங்கிறான். எப்படி சொல்லாத, அல்லாஹ் கொடுத்தானே உனக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே, அவனுக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே, எனக்கு மட்டும் ஏன் கொடுத்தாங்கிற. எனக்கு அறிவு இருக்குது அதனால என்கிட்ட செல்வம் இருக்கு, உனக்கு அறிவு இல்ல அதனால செல்வம் இல்ல. நன்றி கெட்டத்தனம். அல்லாஹ் இவன் வரலாற்றை முடிக்கிறான் வசனத்துல. சூரா கஸஸில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்து, அவனையும் அவனது செல்வத்தையும் நாம் மண்ணோடு புதைய வைத்தோம்ங்கறான்ல. செல்வத்தை அதை விட்டு வச்சிருக்கலாம்ல, உன் செல்வம் உனக்கு காப்பாத்தலன்னு தெரியணுமா வேண்டாமா? செல்வத்தை விட்டுட்டு அவனை மட்டும் புதைச்சிருக்கணுமா இல்லையா? உன் செல்வம் கூட உன்னை காப்பாற்றலைங்கிறது உனக்கு தெரியணும். உன்னால உன் செல்வத்தை காப்பாற்ற முடியாது, உன் செல்வத்தால உன்னையும் காப்பாற்ற முடியாது. நீயும் தண்டம், செல்வமும் தண்டம் ஆக்கிட்டான். இதே மாதிரி இன்னொரு வரலாற்று அல்லாஹ் சொல்றான். இவன்கிட்ட பணம் தாங்க இருந்துச்சு, இன்னொரு நபர்கிட்ட அல்லாஹ் சொல்றான் அதிகாரத்தினுடைய உச்சம் இருந்தது. இப்படி ஒரு அதிகாரம் ஆதம் நபி படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாமத் நாள் வரை இது போன்ற அதிகாரம் கொண்ட மனிதர் நீ உலகத்தில் வரப்போறது இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்கள் எல்லாம் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட உலகத்துல இது மாதிரி ஒரு ராஜாங்கம் கிடையாது. உன்ட்ட என்கிட்ட லட்சம் பேர் இருக்கிறான், கோடி பேர் இருக்கிறான், அத்தனை சிப்பாய்கள் எவ்வளவு பேர் இருக்கட்டும், ஜின்கள் உண்டா? அவங்க போனா ஒரு நாட்டை நாசமாக்கிட்டு வந்துருவாங்க, முடியுமா உன்னால? நொடி பொழுதுல அடுத்த தேசத்தில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வருவாங்க, முடியுமா? அப்படி ஒரு ராஜாங்கம் வாழ்ந்தார்கள். செல்வத்தை விட மேலானது அதிகாரம். அந்த அதிகாரம் வழங்கப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அதாவது ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இறைவன் கொடுத்தாரு, இது எனது தகுதியை கொண்டெல்லாம் வரல, நான் நல்லவன் அதனால வரல, நான் இறையச்சவாதி அதனால வரல, நான் பெரிய புத்திசாலி, நான் பெரிய வீரன் அதனால வரல. அது இருக்குதா இல்லையாங்கிறது வேற. ஆனால் இது கொடுக்கப்பட்டது இதனால் அல்லாஹ்வின் அருள். அவன் சுலைமானுக்கும் கொடுப்பான், கடைகுடியில் இருக்கிறவனுக்கும் கொடுப்பான். யாரையும் உயர்த்துவான், யாரையும் தாழ்த்துவான். நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், நான் அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்னாங்க. இதான் நன்றி உள்ளம். இந்த நன்றி உள்ளம் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான், திருப்தி பெற்றுவான். நன்றி கெட்டத்தனம் வரவே கூடாது. நீங்கள் பார்க்கலாம், பிறக்கும் போதே தந்தை இழந்து, 6 வயதில் தாயை இழந்து, பாட்டனாரை இழந்து, பெரிய தந்தை இழந்து, கல்வி அறிவை இழந்து, சிறு பிராயத்திலேயே மக்காவினுடைய தலைவராக ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தும் ஆடு மாடுகளை சில வெள்ளி நாணயங்களுக்காக வேண்டிய ஆடு மேய்த்த ஒரு நபர், இஸ்லாத்துக்காக நாட்டை விட்டு திறந்தவர், ஜிஹாது மேற்கொண்டவர், ஜிஹாதிலே ஏராளமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த விதமான நல்ல ஒரு உணவை மௌத்து வர சாப்பிடல. சல்லடை ரசூலா பார்க்கல தெரியுமா? இந்த கோதுமைய போட்டு சல்லடை பண்ணுவாங்கல்ல, ரசூலா கண்ணால சல்லடையை பார்த்தது கிடையாது. ஒரு நாட்டின் அதிபர், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி சல்லடையை பார்த்தது கிடையாது. வினிகரை தொட்டுக்கொண்டு ரொட்டியை சாப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கால் வீங்க நின்று கொண்டு சொன்னார்கள், அஃபலா அகுனு அபுதன் ஷக்கூரா, நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தரத்தை நம்ம தரத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. செல்வத்துல சோதனையில ரசூலுல்லாஹ் நம்மளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளோ அடி அடிச்சிருக்கிறான்ல, நம்மளெல்லாம் அடிக்கவே இல்லை, தொட்டு கூட பார்க்கல நம்மள சோதனையில வச்சா. ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு அடி விழுந்திருக்கிறது நமக்கு ஒரு சோதனை கிடையாது. அவர்களோடு ஒப்பிட்டால், மத்த நபர்களோடு ஒப்பிட்டால் நமக்கு சோதனை வந்திருக்கலாம். நபியோடு ஒப்பிட்டால் நமக்கு சோதனை வரல. ஆனால் நபிகளார் சொன்னார்கள், நான் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். நாங்க இதுக்கப்புறம் கொடுக்கிற அருளுக்கு இல்ல, இதுவரைக்கும் கொடுத்த அருளுக்கு. இதுக்கப்புறம் அருள் கிடைக்குதோ இல்லையோ அது வேற. இதுவரை கிடைச்சது இல்ல. இதுவரைக்கும் என்ன கிடைச்சது? அம்மா மவுத்து, வாப்பா மவுத்து, பாட்டனார் மவுத்து, ஊரை விட்டு வெளியே வந்தாச்சு, சாப்பாடுக்கு வழி இல்ல. ஊர் உலகம் எல்லாம் அமீன் சித்திக் என்று சொன்னவர்கள் எல்லாம் பைத்தியம் என்று சொன்னார்கள், சூனியக்காரர்கள் என்று சொன்னார்கள். இதுக்கா அருள், இதுக்கா நன்றி? ஆனா ரசூலுல்லாஹ் எதை உணர்ந்தாங்க தெரியுமா? இவ்வளவு கஷ்டத்தை பார்க்கல, அந்த கஷ்டத்துக்கு மத்தியில என்ன வாழ வச்சாமல, அந்த கஷ்டத்துக்கு மத்தியில என்ன கூட்டு வந்தாமல, அதான் அருள். அந்த அருளுக்கு நன்றி, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கணும்னாங்க. இதுதான் இறை திருப்தியை பெற்றுத்தரும். நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வரலாற்று செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், பனி இஸ்ரவேல் சமுதாயம், அந்த யூத கூட்டத்தில் அங்க நல்ல மக்களும் உண்டு, கெட்ட மக்களும் உண்டு. யூதர்கள் ஒட்டுமொத்த பேருமே கெட்டவர்கள் என்று சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்து யூதர்கள் ஒட்டுமொத்த பேரும் கெட்டவர்களா மாறுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல மக்களும் உண்டு. அந்த யூதர்கள்ல ஒரு 3 சாரார், 3 நபர் இருக்கிறாங்க.
ஒரு வழுக்கை தலை உடைய ஒருவர், வெண்குஷ்ட நோயாளியாக இருக்கிற ஒருவர், பார்வை தெரியாத ஒருவர், 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேரை அல்லாஹ் சோதிக்க நாடி ஒரு வானவர் அனுப்புறான். அந்த வானவர் முதல்ல வெண்குஷ்ட நோயாளிட்ட வராரு. வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? எனக்கு நல்ல பளபளப்பான தோல் வேணும், உடம்பெல்லாம் புண்ணு வந்து அதை சுரண்டி, ஏன்னா வெண்குஷ்டம்லாம் வந்தால் கை சும்மா இருக்காது, அதை நோண்டிக்கிட்டே இருக்கும், புண்ணு பெருசாகும், மோசமான முறையில் உடல் தோற்றம் இருக்கு. அதான் ஒரு முறையிடுறாரு, அந்த தோலெல்லாம் கொஞ்சம் நல்லா மாறி பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தால் நல்லா இருக்கும். அந்த வானவர் அந்த மனிதருடைய உடலை தடவி விடுகிறார். தோள்கள் நல்ல புதுமையாக புது தோளாக மாறுகிறது. மற்ற நபரோட ஒப்பிட்டு பார்த்தா இவருக்கு எந்த நோயும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மாறுது. அடுத்து அந்த நபர்கிட்ட அந்த மாணவர்கள் கேட்கிறாங்க, உனக்கு என்ன பெரிய செல்வம், விரியத்திற்குரிய செல்வம்? ஒரு ஒட்டகம் இருந்தால் நல்லா இருக்கும், ஒட்டகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப கருவுற்ற ஒரு சினை ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். அதுல ஒரு கருவுற்ற ஒட்டகம் இல்லை, லட்சம் கருவுற்ற ஒட்டகம் இருந்தாலும் சரி, அவன் பரக்கத்து இருந்தால் மட்டும்தான் வளரும். ஒரு நோய் கொடுத்தானா அம்புடும் செத்து போயிடும். எது பரக்கத்து? 100 ஒட்டகமோ 1000 ஒட்டகமோ இல்லை, ஒன்று இருந்தாலும் அவன் பரக்கத்தை கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பான். பரக்கத்தை அல்லாஹ் தருகிறான். ஒட்டகமெல்லாம் கடுமையான முறையில வளர்ச்சி அடைந்து ஒரு பெரும் செல்வந்தராக மாறுகிறார். அடுத்த நபர் வழுக்கை தலை உடையவர். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரியத்திற்குரியது? நல்ல அழகான முடி. முடி ரொம்ப முக்கியம், இன்னைக்குள்ள காலத்துல மட்டும் இல்லை. இப்பதான் எருவாமேட்டின் அமேசான் காடுகளில் அரிய வகை மக்களை மலைமாற்றம் செய்யறதுக்கு அந்த முடி போன பெரிய, அதாவது மூளையே போன மாதிரி நினைக்கிறான். இது அந்த காலத்தில் இருந்திருக்குது. முடி விஷயத்துல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க. முடியை எதிர்பார்த்து அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு முடி வந்தா நல்லா இருக்கும். அப்ப தலையை தடவி விடுகிறார், முடி வருது. உனக்கு பிரியத்திற்குரிய செல்வம் என்ன? எனக்கு மாடுனா பிடிக்கும், கருவுற்ற ஒரு மாடு வழங்கப்படுகிறது. அல்லாஹ் இதுல உனக்கு பரக்கத் தருவான், அல்லாஹ் கொடுக்கறான். ஏராளமான மாடுகளாக மாறுகிறது. அடுத்த நபர் பார்வையற்ற நபர்கிட்ட போறாங்க, உங்களுக்கு என்ன தேவை? நான் அல்லாஹ் கொடுத்த விஷயங்களை எல்லாம் பார்க்கணும், பார்க்க முடியாம இருக்கிறேன். கண்களை தடவி விடுகிறார், கண் தெரியுது. உங்களுக்கு எது பிரியத்திற்குரியது? எனக்கு ஆடுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு கருவுற்ற ஒரு ஆடை கொடுக்கறாங்க, அதுல அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். பிறகு இவர்கள் மூவருமே செல்வத்தில் உயர்ந்த இடத்துக்கு வராங்க. ஒட்டகம் வைத்திருப்பவர், மாடு வைத்திருப்பவர், ஆடு வைத்திருப்பவர். மறுபடியும் அதே வானவர் ஒரு பயணியை போன்று திரும்பி வரார். ஒட்டகம் வழங்கப்பட்ட நபர்கிட்ட போறார், நான் ஒரு பயணி, வழிபோக்கனாக இங்க வந்தேன், இங்க அகப்பட்டுட்டேன், எனக்கு எதுவும் இது இங்க இருந்து போகணும்னா ஏதாவது ஒரு வாகனம் தேவை. உனதான் 100கணக்கான ஒட்டகம் இருக்குது, ஒரே ஒரு ஒட்டகத்தை தான் முதல்ல ரெக்வெஸ்டா தான் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் எப்படி போனோன்னு இந்த அதிகார பேச்செல்லாம் கேட்கல. ஏன்னா பொதுவாகவே தர்மத்தை கேட்கக்கூடிய நபர் ரெக்வெஸ்டா தான் கேட்கணும். அதை கொடுக்கிற நபர் அல்லாஹ்வுக்கு பயந்து இலகுய மனதோடு கொடுக்கணும். ரசூல்லா கிட்ட எந்த தர்மத்தை கேட்கக்கூடிய நபர் நீங்க பார்க்கலாம், கழுத்துல துண்டுபட்டு இறுக்கி கேட்பாங்க, முள்ளு செடியில தள்ளி கேட்பாங்க. ரசூலா அதை ஒரு பொருட்டை எடுக்க மாட்டாங்க. ஆனா பொதுவாக மனித இயல்பு என்ன, தர்மம் கேட்கிறவன் நம்மளை கொஞ்சம் அதட்டி கேட்டோம்னா நம்ம கொடுக்க மனசு வராது. ஃபர்ஸ்ட் போனோன்னு இவர் எப்படி கேட்கிறாரு, நான் ஒரு வழி போக்கன், போற வழியில எனக்கு வாகனம் எதுவும் இல்லை, ஒரு ஒட்டகத்தை தந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்படி கேட்கிறாரு. அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் என்னுடைய செல்வங்கள், நான் கொடுக்க மாட்டேன். அப்ப அவர் அடுத்த கட்ட வார்த்தையை சொல்றார், உன்னை பத்தி ஊர்ல விசாரிச்சனே, நீ வெண்குஷ்ட நோயாளியா இருந்தியாமே, உனக்கு ஒண்ணுமே கிடையாது, காசு பணமே இல்லாம இருந்தியாமே, அல்லாஹ் தானே உனக்கு இவ்வளவு கொடுத்தான், இப்ப தரலாமேங்கிறாரு. அல்லாஹ்லாம் ஒண்ணு கொடுக்கல, அப்படி ஊர்ல எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது தப்பா இருக்குது, அது தப்பு. அல்லாஹ்லாம் தரல, இதெல்லாம் எனக்கு இயல்பாவே பிறப்பிலேயே வந்த தோல், பிறப்பிலேயே வந்த செல்வம், இதெல்லாம் இதை இயல்பாகவே என்னுடைய வாழையடி வாழையாக இதை வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த வானவர் சொல்கிறார், நீ சொன்னது பொய்னா இது உன்னை விட்டு போகட்டும், உண்மைனா வச்சுக்கப்பா, நீ பிறப்பிலேயே வச்சிருந்தானே வச்சுக்க. பிரார்த்தனை கூட எப்படி, நீ சொன்னது பொய் என்றால் இதெல்லாம் உன்னை விட்டு அழியட்டும். மறுபடியும் அழிஞ்சு பழைய நிலைக்கு வராரு. அடுத்த நபர்கிட்ட போறாரு, அதே மாதிரி பேசுறாரு, நான் ஒரு வழி போக்கன்னு, எனக்கு ஒரு மாடு கொடுத்தா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். அந்த நபர் சொல்கிறார், நான் அதெல்லாம் தர முடியாது. அடுத்து இந்த வானவர் கேட்கிறார், உன்னை பத்தி ஊர்ல விசாரிச்சனே, நீ வழுக்கை தலை உள்ள மனிதனாக நீ இருந்திய, செல்வத்துக்கு வழி இல்லாத, சாப்பாடுக்கு வழி இல்லாதவனா தானே இருந்த, அல்லாஹ் தானே உனக்கு இதெல்லாம் கொடுத்தான், நீ இப்ப தரலாமே அப்படின்னு அடுத்து கேட்கிறார். அல்லாஹ்லாம் எனக்கு தரல, இதெல்லாம் பிறப்பிலேயே இந்த அழகான முடியை நான் பெற்றேன், பிறப்பிலேயே எனக்கு இந்த செல்வங்கள் எல்லாம் இருந்தது, அது பொய்யாக இருந்தால் இதுவெல்லாம் உன்னை விட்டு அழியட்டும். அடுத்து அந்த பார்வையற்ற நபர்கிட்ட போறாங்க. போய் அந்த நபர்கிட்ட கேட்கறாங்க, ஒரே ஒரு ஆடு தாங்க, போற வழியில கொஞ்சம் பாலை கறந்து குடிச்சுக்குவேன், எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். எல்லா நபர்ட்டும் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பி வந்தா தருவேங்கிறார். டிமாண்ட் எப்படி, கொண்டு போயிருவேன்னு கூட சொல்லல. அடுத்து இந்த பக்கம் வரும்போது நான் திருப்பி கொடுத்துட்றேன், இரவலாக கேட்கிறார். இரவல் கொடுக்க கூட மனசு இல்லை. மூணாவது நபர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த செல்வம், கண்ணு கொடுத்துருக்கிறான், இவ்வளவு செல்வம் கொடுத்துருக்கான், உனக்கு என்ன தேவை எடுத்துக்கன்ட்டார். எவ்வளவு நாள் எடுத்துக்க, நேத்துக்கு என் நிலைமை என்ன,
ஒண்ணுமே கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனா இருந்தேன். கண்ணு தெரியாது. கண்ணு தெரியலன்னா என்னுடைய நிலைமை எல்லாம் அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி நகர்ந்திருக்கும். அவ்வளவு மோசமான நிலையில இருந்து அல்ல என்ன தந்தான். நீ எவ்வளவு நாள் எடுத்துக்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, அடுத்தால தருவான். இன்னைக்கு கொடுத்தவன் நாளைக்கு தரமாட்டானா? கண்டிப்பா தருவான். அந்த தவக்கலோட சொல்கிறார், எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்கிறார். இந்த சிந்தனை உடனடியாக அந்த வானவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வானவர், உங்களை சோதிக்க வந்தேன். அல்லாஹ் சோதிக்க அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ் இதில் உங்களுக்கு மேலும் அதிகமான பரக்கத்தை தருவான் என்று சொல்லி அந்த செல்வங்கள் இன்னும் அதிகமாக மாறியது என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படை நீங்க பாருங்க, இறை திருப்தியை இந்த பார்வையற்ற மனிதர் எப்படி பெற்றாரு? நன்றி உணர்வோடு இருந்ததுனால பெற்றார். அந்த ரெண்டு பேரும் இறை திருப்தியை பெறாமல் போனதுக்கு என்ன காரணம்? எனக்கு என்ன அல்லாஹ் தந்தான், இதெல்லாம் எனது தகுதி, எனது திறமை, என்னுடைய பலாக்கர சாலிகளாக இருந்ததுனால நான் பெற்றேன் என்று தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை எப்போதுமே வரக்கூடாது. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய அருளை உணரும் போது, அல்லாஹ் கொடுத்தான், கொடுக்கலைன்னா என் நிலைமை என்ன, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எல்லாம் கொடுத்ததுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ், குறைந்தபட்சம் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு அருளையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். குழந்தைகளை தூக்கி முத்தமிடுறீங்களா? குழந்தை இல்லாதவன் படுற கஷ்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவன் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார்கள், செல்வம் இருக்கிறது, இதெல்லாம் இல்லாதவன் நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராகத்தா ரிலாக்ஸா தூங்கி எந்திக்கிறோம், பாலஸ்தீனத்துடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு அருள் கூடையும் நினைத்து பார்க்கும்போது இறைவன் நம்மளை மிக திருப்திகரமான வாழ்க்கையில வளர்ச்சிருக்கிறான். உண்மையிலேயே பெரும் செல்வந்த ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியது இறை திருப்தியை பெற்றுத்தரும். ஏராளமான பல செய்திகளை இந்த இறை திருப்தி சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருந்தாலும் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இறைவனுடைய கோபத்தை, திருப்திக்கு மாற்றமான கோபத்தை ஒரு பெண் எப்போது பெற்றுக்கொள்வாள் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி, ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை இரவு தாம்பத்தியத்திற்காக வேண்டி அழைக்கிறாள். மனைவி வர மறுக்கிறாங்க. மனைவி மறுக்கிறது என்ன காரணம்? உடல் பிணிகள் அப்படிலாம் கிடையாது, வேறு வேறு விதமான சோர்வு அதெல்லாம் கிடையாது. இந்த சண்டை தான் காரணம். உன்னை அட்டாக் பண்ணனா இதான், இதை பிடிச்சிட்டோன்னா போதும், வர முடியாது என்று ஒரு மனைவி மறுத்து விட்டாள் என்றால் அவள் விடியும் வரை இறைவனுடைய கோபத்தில் தான் அவள் தூங்குகிறாள் அப்படின்னாங்கிற சொல்லலாம். அப்ப மௌத் ஆயிட்ட நிலைமை என்ன? நரகம்னு அர்த்தம். அதான் உண்மை. அப்ப கோபமான எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த காரியத்திலிருந்து எந்த ஒரு பெண்ணும் நிராகரித்து விடக்கூடாது. கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய காரியத்தில் தான் இறைவனுடைய சொர்க்கத்தை, இறைவனுடைய திருப்தியை எல்லாம் வைத்திருக்கிறான் என்று இந்த செய்தி சொல்கிறது. நபிகளார்கிட்ட ஒரு பெண்மணி தன் கணவனை பத்தி முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான். ரசூலா பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னமா ஹுவ ஜன்னத்துக்கி அவ் நாருக்கி, அவன் தான் உனக்கு சொர்க்கம் அல்லது நரகம். நீ எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படி வச்சுக்க. அவனை நீ விட்டு கேர்லெஸ்ஸா நீ நடந்தேன்னா அவன் நரகமா மாறிடுவான் உனக்கு. அவனை நீ கரெக்டா பார்த்துக்கிட்டேன்னா அவனே உனக்கு சொர்க்கமாக மாறுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். கணவனுக்கு கட்டுப்படுவது இறைவனுடைய மேலான திருப்தியை பெற்றுத்தரும் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நல்லதொரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சூரா அஅராஃப் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் 50 வசனங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். சகோதர சகோதரிகள் அதை படித்துவிட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.